நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான ஆட்களை நம்ம பார்த்திருப்போம். ஒரு சிலர் நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு அதுக்காக இன்னைக்கே உழைப்பாங்க. இன்னும் சிலர் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஜாலியா இருப்போம்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டு வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க, ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கதை மூலமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட மொத்த சாராம்சமே இதுதாங்க. ஒரு பக்கம் எறும்புகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிற ரகம். இன்னொரு பக்கம் முயல், இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும்னு நினைக்கிற ரகம். சரி, இந்த ரெண்டு பாதைகள்ல போனா கடைசில என்னதான் ஆகும்? வாங்க பார்க்கலாம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். இரு வேறு உலகங்கள். ஒரே காட்டுக்குள்ள ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான வாழ்க்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒன்னு உழைப்பு, இன்னொன்னு கொண்டாட்டம். முதல்ல எறும்புகளோட உலகத்தை பாருங்க. ஒரு பெரிய மாமரத்துக்கு கீழே ஆயிரக்கணக்கான எறும்புகள் எப்பவும் சுறுசுறுப்பா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதுங்களோட ஒரே நோக்கம் நாளைக்கு தேவையான உணவை இன்னிக்கே சேகரிச்சு வைக்கணும். இது சும்மா ஒரு வேலை இல்ல, இது ஒரு பக்காவான பிளானிங்கோட நடக்கிற டீம் ஒர்க். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முயலுக்கு இது சுத்தமா புரியல. அது கேக்குது, ஏன்பா இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்க? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை தத்துவமே இருக்கு. நாளைக்கு பத்தி கவலைப்படாம இன்னைக்கு ஜாலியா இருக்கணுங்கிற ஒரு மனநிலை தான் அது. அந்த கவலைப்படாத மனநிலை தான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனைய கொண்டு வருது. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். புறக்கணிக்கப்பட்ட எச்சரிக்கை. இங்கதான் ஒரு சின்ன அறிவுரையை கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்னு பார்க்க போறோம். எறும்புகளுக்கு வரப்போறது தெரிஞ்சிருச்சு. அதனால முயல்கிட்ட போய், இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய மழை வரப்போகுது, நீயும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து வச்சுக்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்லுதுங்க. பாத்தீங்களா, அதுங்க தங்கள பத்தி மட்டும் யோசிக்கல, அடுத்தவங்களையும் யோசிக்குது. இதுக்கு பேர் தான் உண்மையான தொலைநோக்கு பார்வை. ஆனா இந்த அக்கறையான வார்த்தைகளுக்கு முயலோட பதில் என்ன தெரியுமா? சும்மா ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். அந்த எச்சரிக்கையை கொஞ்சம் கூட மதிக்காம திரும்பவும் அதோட ஆட்டம் பாட்டத்துக்கு போயிடுச்சு, நாளைக்க பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லாம. இப்போ இயற்கை தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு, இயற்கையின் சோதனை. இப்போதான் முயலோட அந்த கவலையற்ற முடிவுகளுக்கு என்ன விளைவு கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா வானம் கருகருன்னு இருட்டுது, பயங்கரமா காத்து அடிக்குது, அப்புறம் கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுது. கடைசியில அந்த காடே வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. அன்னைக்கு முயல் கண்டுக்காம விட்ட அந்த சின்ன எச்சரிக்கை இப்போ ஒரு பெரிய புயலா மாறி நிக்குது. இப்போ முயலோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இருந்த பொந்துக்குள்ள தண்ணி போயிடுச்சு, ஒரே பசி, குளிர், தங்குறதுக்கு கூட இடம் இல்ல. இது தலையெழுத்து இல்ல, இது அது எடுத்த முடிவோட நேரடியான விளைவு. இப்போ கதை ஒரு எமோஷனல் டர்ன் எடுக்குது. நட்பின் கரம். அந்த கர்வம், கேலி எல்லாம் போய் இப்போ உதவி கேட்க வேண்டிய நிலைக்கு முயல் வந்தாச்சு. இங்கேதான் நாம பணிவுனா என்ன, கருணைனா என்னன்னு பார்க்க போறோம். வேற வழியே இல்லாம முயல் நேரா எறும்புக்கு கிட்ட போகுது. நீங்க சொன்னதை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குது. அதோட குரல்ல இருந்த அந்த கிண்டல் எல்லாம் காணாம போய் இப்போ விரக்தியும் ஒரு பணிவும் மட்டும்தான் இருக்கு. ஆனா எறும்புகளோட பதிலை கேட்டு முயலுக்கே ஒரே ஆச்சரியம். அதுங்க என்ன சொல்லுச்சுங்கன்னா, கவலைப்படாத நண்பா, ஆபத்துல உதவுறது தானே உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பாடும் கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுக்குதுங்க. பழி வாங்கணும்னு நினைக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. சரி, இப்போ கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. கடைசி பகுதி, ஒற்றுமையின் வலிமை. அதாவது நாம தயாரா இருக்கிறது மட்டும் பத்தாது, சில நேரங்கள்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரிய போகுது. மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் முயல் உண்மையாவே தெரிஞ்சிருச்சு. எறும்புகள் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சு அதுங்களுக்காக ஒரு பெரிய கேரட்டை கொண்டு வர பாக்குது. அதோட எண்ணம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த பெரிய கேரட் ஒரு கல்லுக்கு அடியில மாட்டிக்குது. முயலால தனியா அதை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அதோட முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒருத்தரோட திறமைக்கு எப்பவுமே ஒரு லிமிட் இருக்கு. ஆனா எறும்புகளோட பலமே அது இல்ல. அதுங்க பலம் ஒற்றுமை. 100க்கும் மேல எறும்புகள் ஒன்னா சேர்றதுங்க. ஒரு ஆளால முடியாதத ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து சாதிக்க போகுது. அந்த எல்லா எறும்பும் ஒன்னா சேர்ந்து மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா அந்த பெரிய கேரட்டை நகர்த்துதுங்க. முயலோட தனிப்பட்ட பலத்தால முடியாம போன ஒரு விஷயத்த எறும்புகளோட கூட்டு சக்தி ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிருச்சு. இத கண்ணால பாக்குற முயலுக்கு ஒரு பெரிய உண்மை புரியுது. அதாவது முன்னாடியே யோசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. அப்போ இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு தனி ஆளோட திறமையை விட ஒரு டீமோட ஒற்றுமை எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுது?
நம்ம வாழ்க்கையில, நம்ம வேலையில, நம்ம சமுதாயத்துல நாம எப்போல்லாம் முயல் மாதிரி இருக்கோம், எப்போல்லாம் எறும்புகள் மாதிரி இருக்கணும். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.